இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக பாஜக கூட்டணியை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதாக இருக்காது. பீகார் போன்ற வெற்றிக்கு இந்த கூட்டணி மட்டும் உதவாது என்ற முடிவுக்கு பாஜக வந்திருப்பதாக புரிந்து கொள்ளலாமா? புரிந்து கொள்ளலாம். அதாவது பொதுவாக தேர்தல் கூட்டணிகளை பொறுத்தவரையில் நேச்சுரல் அலையன்ஸ் இயற்கை கூட்டணி, ரெயின்போ அலையன்ஸ் வானவில் கூட்டணி, ராக்டாக் அலையன்ஸ் கதம்ப கூட்டணி, வெயில் அலையன்ஸ் அது பி டீம் சொல்றாங்களா முக்காடு கூட்டணி, இந்த 4 வகையா தாங்க நீங்க கூட்டணிகளை பிரிக்கலாம். மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாமா? நேச்சுரல் அலையன்ஸ் இயற்கை கூட்டணி அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய தேதிக்கு இந்தியாவிலேயே அது சாத்தியம் இல்லை. சரி. ரெயின்போ அலையன்ஸ்ங்கிறது வானவில் கூட்டணி, பல்வேறு கருத்துடைய கட்சிகளை ஒன்றாக இணைப்பது. இப்ப 67 அண்ணா காலத்து கூட்டணி, பல கூட்டணிகளை உதாரணம் சொல்ல முடியும். ஈவன் பீகார் மாடல் கூட்டணி கூட அப்படியான கூட்டணி தான். ராக்டாக் அலையன்ஸ் கதம்ப கூட்டணி, கடைசி நேரத்தில் சேர்க்கிறது. இப்ப பீகார் மாடலை கடைசி நேரத்தில் கொண்டு வந்தா அது ராக்டாக் அலையன்ஸாக இருக்கும், ரெயின்போ அலையன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. வெயில் அலையன்ஸ் இருக்கு, முக்காடு போட்ட கூட்டணி, பி டீம் சொல்லுவாங்க. அதை எல்லாரும் பயன்படுத்துற வார்த்தை தான். இப்படி நீங்க பார்க்கும்போது மிக இயல்பாக பீகார் மாடல் முயற்சி என்பது அமித்ஷா எடுக்கத்தான் செய்வார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கணக்கு தான் அது. திமுகவுக்கு எதிரான எல்லா சக்திகளையும் ஒரே கொடைக்கு கீழே திரட்டுறது. பிராக்டிகலி திமுக கூட்டணிக்கு 40-45% வாக்கு இருந்தா எல்லா கட்சிகளையும் ஒன்றாக இணைப்பதன் மூலமாக அதிகமான ஓட்டு சதவீதத்தை பெற்று அதற்கேற்றவாறு சீட்டுகள் கிடைக்கும். இந்த கணக்கு தானே, இயல்பான கணக்கு தான். தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒன்று விஜய், இன்னொன்று திரு சீமான் அவர்கள். சீமான் அவர்களுக்கும் ஒரு புரூடு ஓட்டு சதவீதம் 8% இருக்கு. தொடர்ந்து களப்பணியாற்றிட்டு இருக்கிறவர். அவருக்கான அந்த களப்பணி தொண்டர்கள் அதிகமாக தான் இருக்காங்க, இளைஞர்கள் தான் அவங்களும். அவர் எந்த கூட்டணியிலையும் இடம்பெற மாட்டேன் என்று மிக தெளிவாக சொல்கிறார். எனவே ஏதோ ஒரு 6%-10% 10% ஓட்டை நீங்க ஒருங்கிணைக்கவே முடியாது. அதாவது திமுக கூட்டணி அதற்கான ஓட்டு, எதிர்கூட்டணியில 10% எப்பவுமே நீங்க மைனஸ் பண்ண வேண்டியதான். அப்புறம் விஜய் ஒயில்டு ஹார்ஸ், நமக்கு தெரியாது, ஒயில்டு கார்டு தான், கடைசி நேரத்தில் ஆட்டத்துல சேர்க்கிற கதை. இது வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. ஏன்னா பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்க முடியாது. தொடர்ந்து அவர் பேச்சை பார்க்கும்போது அதை நம்ம யூகிக்க முடியுது. அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. அப்போ 2 கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றால் எவ்வளவு சதவீத ஓட்டு கிடைக்கும்? ஆளுக்காளு வெவ்வேறு கணக்கு. 10%-லேருந்து 15% நீங்க வச்சுக்கிடலாம். அதாவது வெறும் திரைப்பிரபலத்துக்கு மட்டும். அது நேரடியா பிரசாந்த் கிஷோரோட அதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருக்கு இடையில 5-10 கூட நிச்சயமாக அதை விட 5-10 கூட தான் செய்யும். அதாவது அவர் அங்க 3% இங்க 10% வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இயல்பாகவே ஒரு 10-15% விஜய் பெற்றாலோ, 8-10% சீமான் பெற்றாலோ, ஒரு 20-22% ஓட்டு என்பது அந்த திமுகவுக்கு எதிராக ஒரு 60% ஓட்டு, 40 திமுக கூட்டணி வச்சா கூட இந்த 60% ஓட்டுல இந்த 20 போகத்தான் செய்யும். அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. அப்ப அமித்ஷா அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக இணைக்கணும்னா சீமானையும் ஒன்றாக இணைக்கணும், விஜயும் ஒன்றாக இணைக்கணும். அலையன்ஸ் டோரை ஓபன் பண்ணிடலாங்க, அதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா அந்த டோருக்கு பிறகு இருக்கிற ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, பயணம், பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற பயணம், இது ரொம்ப மாறுபடுது. விஜய்க்கான பொது சொப்பனம் என்னன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமிக்கான பொது சொப்பனம் என்னன்னா அவர் முதலமைச்சர் வேட்பாளர். இந்த இடத்த பெரிய அளவுக்கு அவங்க தியாகம் பண்ண தயாராக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்படியான தியாகத்துக்கு இன்றைய தேதிக்கு விஜய் தயாராக இல்லைன்னு தான் நான் யூகிக்கிறேன். ஏன்னா அவருக்கு இது முதல் தேர்தல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா தயாரா இருக்க மாட்டாரு. இன்னொரு பீகார் மாடல்ல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிஜேபியும் சரி நிதிஷ்குமாரும் சரி ஆளுக்கு 101 சீட்னு அவங்க போட்டி போட்டாங்க. 2 பேருக்கு சம இடம் தான் முதல்ல தொகுதி பங்கீட்டுல. அப்படியான வாய்ப்பு இங்க இல்ல. அதிமுக குறைந்தபட்சம் ஒரு 140-150 இடங்கள்லயாவது அவங்க நின்று ஆகணும். அப்ப மீதி இடங்களை தான் அவங்க பிரிச்சு கொடுக்க முடியும். இன்றைக்கு கூட உங்கள் தொலைக்காட்சி செய்தி தான், நானும் தொலைபேசி பேட்டி கொடுத்தேன். பிரேமலதா அவர்கள், உதயகுமார் அவர்கள் சந்திப்பு. நிச்சயமா கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும். 2 அரசியல்வாதி வெறுமனே துக்கம் விசாரிக்கிறதுக்காக மட்டும் சந்திச்சாங்க, இவ்வளவு நாள் கழிச்சுங்கிறத நம்ப முடியல. ஆனா டிமாண்ட் அதிகமாயிரும். அதாவது தேமுதிக அவங்களது பலத்தை விட அதிகமாக கேட்பார்கள். காங்கிரஸ் கட்சி எப்படி அதால் உண்ண முடியாத அளவுக்கு அதிகமான உணவு பண்டத்தை குவித்து வைத்ததால் பீகார்ல வீணா போச்சோ அதே கதை தான். அப்போ மோர் தென் சூ அப்படிம்பாங்கல்ல, நம்ம சூ பண்றதை விட அதிகமா பைட் பண்றோம். இது பெரிய கட்சிகளுக்கும் பொருந்தும், சிறிய கட்சிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா ஆசை, அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறதா கட்சியை காப்பாற்றுங்கிற ஒரு அடிப்படையான பாதுகாப்பு உணர்வு. அப்போ நீங்க எத்தனை கட்சியை கூட்டணியில சேர்த்தாலும் 234 தான் நீங்க பிரிக்கணும்.
இப்போ 234 பிரிப்பதே அதுல வந்து சாத்தியப்படாது. ம். அப்போ பிராக்டிக்கலா என்ன செய்யலாம் அப்படின்னா இதேதான் அதிமுக, பிஜேபி, இல்ல திரு சீமான், இதுக்குள்ள நிக்க முடியும். திரு சீமான், திரு விஜய் அந்த 2 பார்ட்னரை உள்ள கொண்டு வர்றதும் சிரமம், உள்ள கொண்டு வந்தா பிரிக்கிறதும் சிரமம். அது 2 தான் இல்லைன்ட்டீங்க, எக்ஸ்க்ளூடிங் தானே. அது 2ம் இல்லாத ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு தானே பாஜக முயற்சி பண்ணுதுன்னா, அப்ப நீங்க சொல்ற அந்த பிரிப்புலாம் எளிமையா நடந்துரும் தானே. இப்பவுமே அவங்க கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்காங்க. தேமுதிகவை தவிர அன்புமணி பாமக அது நேரடியாகவே பிஜேபி அணின்னு அவங்க வெளிப்படையாவே சொன்ன மாதிரி தான். அதிமுக பிஜேபி கூட்டணி அது இப்போ வந்து நல்ல ஜெல்லாகி கரெக்டா தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி கூடவே தேமுதிகவுக்கு சில சீட்டுகள், பாமகவின் ஒரு பகுதி, இப்படி நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்த்தாலும் கள யதார்த்தம் எதுவாக இருக்கும்னா இந்த அணியால விளையக்கூடிய அந்த ஓட்டு சதவீதம் அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அலையன்ஸ் வந்து வெறும் மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது, கணக்கு கிடையாது, அது கெமிஸ்ட்ரி சேர்ந்தது, வேதியியல். கடைசி நேரம் அதனாலதான் நான் அந்த ராக்டாக் அலையன்ஸை உதாரணமா சொன்னேன். கடைசி நேரத்துல நீங்க எவ்வளவுதான் சேர்த்தாலும் ரசாயன சேர்க்கை ஒர்க் அவுட் ஆகலன்னு நீங்க களத்துல கீழே வேலை பார்க்கணும். எஸ்ஐஆர்ல என்ன ப்ராப்ளம் பாருங்க. திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. திமுக சில இடங்கள்ல மிக அதிகமாக கூட இருக்கு எஸ்ஐஆர்ல. ஊர்கள்ல எல்லாம் வந்து இன்னும் ஃபார்ம் எல்லாம் இண்டிவிஜுவல் வீட்டுக்கெல்லாம் போய் கொடுக்கவே முடியாதுங்க. நம்ம ஊர் பக்கமே கிராமங்கள்ல நான் கேட்டேன், ஃபார்ம் எல்லாம் இண்டிவிஜுவலா கொடுக்கல, ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்காங்க. கூட இருக்கிறது யாருன்னு கேட்டா கூட இருக்கிறது திமுக இளைஞரணி இல்லைன்னா அதிமுக இளைஞரணி. இதுல காங்கிரஸோ பிஜேபியோ இல்ல ஃபார் தட் மேட்டர் விஜய் அணியோ எதுவுமே இல்ல, களத்துல இல்ல. அப்ப இவங்களை தாண்டி களப்பணி செய்யணும் அப்படின்னா கடைசி நேரத்துல அது சாத்தியம் இல்ல. ஓகே, கதம்ப கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கதம்ப கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு. கதம்பம் பல நேரங்களில் வந்து மல்லிகை பூவாக மாறாது, முல்லைச்சரமாக மாறாது. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். இந்த பக்கம் கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு பாஜக நினைச்சு அவங்களாம் வெளியில இருக்கிறவங்க. இதுல யார் அதிகமான சமரசத்திற்கு தயாராகணும்? திரு எடப்பாடி பழனிசாமியா இல்ல அதிருப்தியில வெளியில இருக்கிறவங்களா பாஜகவோட இந்த முயற்சியில? அது நீங்க கேட்ட கேள்வி மிகவும் சரி. எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப சமரசத்துக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா அதிருப்தியில வெளியில இருக்கவங்க அதிமுகவோட இணையணுங்கிறத அவங்களோட எப்போதுமே ஒரே கோரிக்கையா இருக்கு. அவங்க அதிமுக விட்டு வெளியில வர அவங்க விரும்பல, அதான் உண்மை. அப்போ அவங்க சேர்க்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப சரிதான். துக்ளக் ரமேஷ் எல்லாம் அதை ஒத்துக்குவாரு. அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணுங்கிறதா பெரும்பாலான எம்ஜிஆர் பற்றாளர்களின் எண்ணமாக இருக்கும். எல்லாம் சரிதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் தான் அந்த ஒன்றிணைப்புக்கு உதவியாக இருக்கும். 2026க்கு பிறகுதான் அது சாத்தியம் என்பது எனது பார்வை.